ஹே ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரேம கதா அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இங்க நம்ம பணக்கார ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க எப்பவுமே காலேஜை கட்டடிச்சிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களோட ஒரு காட்டு பகுதிக்கு போறது உண்டு. எதுக்கு போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயினுடைய தோழி ஒரு பையனை காதலிப்பாங்க. அந்த பையனோட தனிமையில பேசுறதுக்கும் கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறதுக்கும் அந்த காட்டு பகுதிக்கு போவாங்க. அவங்களுக்கு துணையா தான் நம்ம ஹீரோயின் போவாங்க. அப்படி அதே இடத்துக்கு நான் தோழி காதலிக்கிற பையனுக்கு தன்ன மாதிரியே துணையா வர நம்ம ஹீரோவை ஹீரோயின் பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கிராமத்துல இருந்து வந்திருப்பாருங்க, பயங்கர ஏழ்மைங்க. அடுத்த நாள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலைமையில தான் இருப்பாரு. அப்படி இருக்கிற அவரு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து காதலிக்கிறதாகவும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது அப்படின்ற எல்லாத்தையும் ரொம்ப பரபரப்பா சொல்லி இருக்கிற கதை தாங்க இது. படம் ஓடிடில தெலுங்குல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஓடிடில பாருங்க. இப்போ இந்த கதையில என்ன இருக்கு அப்படின்றத ஷார்ட்டா பார்த்துடலாம். லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு இருட்டு அறைய காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவான பிரேம காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை போட்டு அங்க இருக்கிற சில இளைஞர்கள் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையனும், ஏண்டா உனக்கெல்லாம் என் தங்கச்சி கேக்குதா, உன்னெல்லாம் உசுரோடைய விடமாட்டேனான்னு சொல்லி இன்னும் பயங்கரமா காயப்படுத்த அப்படி அடிச்சு நம்ம ஹீரோவை அங்கிருந்து ஒரு டீ கடைக்கும் கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ உடம்புல பல காயங்கள் இருக்குங்க. அவனுக்கு ஒரு டீயையும் வாங்கி கொடுத்து, இதுக்கப்புறம் என் தங்கச்சி கூட உன்னை பார்த்தேன், அவ்வளவுதான், அவளுக்கு திருமணம் வச்சிருக்கோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவுக்கு போயிடுவா அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்ப, ஹீரோவால இது நம்பவும் முடியாம நம்பாமையும் இருக்க முடியாம ஒரு பயங்கரமான மனநிலைமையில இருக்காருங்க. அப்படி நம்ம ஹீரோ அந்த ராத்திரி அத்தனைன்னு சொல்றதை விட அந்த பகல் ஒரு 4 மணிக்கு அடி வாங்கிட்டு ஒரு ஹைவேக்கு பக்கத்துல வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோவுடைய உயிர் நண்பன் கார்த்திக் நம்ம ஹீரோவை பாக்குறாரு. டே பிரேமே, என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க, வாடா பிரேமே என் கூட வாடான்னு சொல்லிட்டு அந்த கார்த்திக் தன்னுடைய வீட்டுக்கும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வர. அப்படி நம்ம ஹீரோ கிட்ட கார்த்திக்கும் அவங்களோட மனைவியும் என்னடா நடந்தது, உன்னை யாரா இப்படி பண்ணா, உண்மையா சொல்லுடான்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு சுடு தண்ணியெல்லாம் வச்சு குளிக்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு இப்ப இந்த கார்த்திக்கோ நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப வேகமாவே ஒரு டீ கடையை நோக்கி வராருங்க. நம்ம ஹீரோக்குமே தன்னோட காதலியுடைய ஞாபகம் தாங்க அதிகமா இருக்கு. போற வழியெல்லாம் அந்த பொண்ணு நம்மளை எப்படி ஏமாத்த மனசு வந்தது, என்ன விட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரிதான் யோசிச்சுக்கிட்டே வராரு. நம்ம ஹீரோ ஒரு ஸ்டீல் கம்பெனில வேலை பார்ப்பாருங்க. அப்படி அவருக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அந்த நண்பர்கள் எல்லாரையுமே நம்ம பையன் பிரேமா அடிச்சிட்டாங்க, கொஞ்சம் எல்லாரும் டீ கடையில அசம்பல் ஆயிடுங்கடான்னு சொல்லியும் இந்த கார்த்திக் போன் பண்ணி கூப்பிடுறாரு. அதே வேலையில தான் நம்ம ஹீரோ எப்படி இந்த ஊருக்கு வந்தாரு, எப்படி நம்ம ஹீரோயினை பார்த்தாரு அப்படின்ற எல்லாத்தையும் ஒரு பிளாஷ்பேக் மூலமா சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஒரு கிராமத்துல இருந்துதான் இந்த சிட்டிக்கு வந்திருப்பாருங்க. அப்படி தன்னுடைய உயிர் நண்பனான கார்த்திகை வந்து தனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அப்படி இந்த கார்த்திக் தான் வேலை பார்க்கிற ஸ்டீல் கம்பெனிலேயே உனக்கு வேலை வாங்கி கொடுக்கறதா சொல்லி அவங்க மேனேஜர் கிட்டையும் கூட்டிட்டு வந்து ஹீரோக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பாருங்க. தம்பி, இது சாதாரண வேலை இல்ல, கடின உழைப்ப போடணும், அப்படி உழைப்ப போடலன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லி தான் வேலையை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மாடு மாதிரி உழைப்பாருங்க. என்னதான் மாடு மாதிரி உழைச்சாலும் உழைப்புக்கேத்த ஊதியம் அவருக்கு கிடைக்காது. அவரோட சந்தோஷங்கள் எல்லாமே அவர் ரூம் நண்பர்களை சுத்தி தாங்க இருக்கும். முக்கியமா கார்த்திக்கு நம்ம ஹீரோ அந்த ரூம்ல இருக்கிற சில நண்பர்கள் எப்பவுமே ராத்திரியில சரக்க போட்டுட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் விடிகால இந்த கார்த்திக்கும் நம்ம ஹீரோவை வந்து எழுப்புறாரு. கார்த்திக் அங்க புது துணியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோவோ என்ன வேணும்டா அப்படின்ற மாதிரி கேட்க, மச்சான் நான் காதலிக்கிறேன்னு ஒரு பொண்ணை சொன்னல, அந்த பொண்ணை பார்க்க போறேன், கூட துணைக்கு வாடா அப்படின்ற மாதிரியும் சொல்ல, ஹீரோவும் வேற வழி இல்லாம வந்து தொலைகிறன்ற மாதிரி கிளம்புறாரு. டேய் ஆபீஸ் ட்ரெஸ்ஸோடய வரியேடா, யூனிஃபார்மை மாத்திட்டு வாடான்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, டேய் நீ தாண்டா காதலிக்க போற, நான் துணைக்கு தானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஹீரோ இப்போ அதே ட்ரெஸ்ல அதே அழுக்கோட இந்த கார்த்திகோடையும் துணைக்கு வராரு. அப்படி ஒரு காடு மாதிரி இருக்குங்க. அந்த காட்டுக்குள்ளேயும் கார்த்திக் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போக அந்த இடத்துல ஒரு அழகான பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. டேய் இந்த பொண்ணு தான் காதலிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் இந்த பொண்ணு இல்லடா, என் ஆளு பேரு சரோஜா, அதோ அந்த பக்கம் நிக்கிறா பாரு, மேபி இந்த பொண்ணு அந்த சரோஜாவுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, நம்ம ஹீரோ அந்த முதல் பார்வையிலேயே தான் நண்பன் காதலிக்கிற பொண்ணுடைய தோழியை ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. ஆஹா, தெரிஞ்சிருந்தா நம்மளும் நல்ல சட்டையை போட்டு வந்திருக்கலாமேன்ற மாதிரி யோசிக்க, சரி மச்சான் நீ அந்த பொண்ணு கூட போய் உட்காந்து பேசிட்டு, நான் என் ஆளு கூட அப்படியே போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப நம்ம கார்த்திக்கும் சரோஜாவும் தனியா போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே மெல்ல ஹீரோயின் பக்கத்திலேயே வந்து உட்கார்றாரு. பாக்குறதுக்கே ரொம்ப பந்தாவா போனை நோண்டிக்கிட்டு இங்கிலீஷ்ல ரீல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற ஹீரோயினை இப்படி அழுக்கு ட்ரெஸ்ஸோட நம்ம வந்து பாக்குறோமேன்ற மாதிரியும் ஹீரோக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவுமே தான் வீட்டுக்கு வந்ததும் அந்த பொண்ணை பார்த்ததை பத்திலாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு கிட்டையும், நீ எப்பவும் ஆளை பார்க்க போனாலும் என்னையும் கூட கூட்டிட்டு போ, நானும் உனக்கு உதவி பண்ண வரேன்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அப்படி அடுத்த வாரமும் தன்னோட ஆளை பார்க்கறதுக்கு கார்த்திக் கூட்டிட்டு போக
அடுத்த வாரமும் அவங்க ஆளோட அந்த அழகான பொண்ணான நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. வழக்கம் போல கார்த்திக் அவங்க ஆளை கூட்டுக்கிட்டு தனியா போக இப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துலயும் வந்து உட்கார்றாரு. ஹீரோயினுக்கு ஒரு ஹாய் சொல்றாரு. அவங்க ஏதோ புக்கை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோயினை பார்த்த பார்வையிலேயே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோங்க. முக்கியமா ஹீரோ ஒரு கிராமத்துல இருந்து வந்த பையன், ரொம்ப வெள்ளேந்தின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா எப்படி நம்ம 7G ரெயின்போ காலனில கதிர் இருப்பாரோ அது மாதிரி நம்ம பிரேம எங்க என்னால மனசுல எல்லாம் வச்சுக்க முடியலைங்க. உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு, அவ்வளவு அழகா இருக்கீங்க, ஐ லவ் யூங்க அப்படின்ற மாதிரியும் அங்க நம்ம பிரேம் சொல்றாரு. இதுல நம்ம ஹீரோயினுக்கோ பயங்கர கோவம் வந்து, ஏண்டா உன்னை யாருன்னே தெரியாது என்கிட்ட லவ் யூ சொல்றியான்னு சொல்லி ஹீரோவுமே போட்டு அரைஞ்சிடுறாங்க. என்னடா ஒரு பொண்ணு நம்மள கை நீட்டி அரைஞ்சிட்டாலேன்னு சொல்லி இவருக்கோ பயங்கர அவமானமா போயிடுதுங்க. அங்க ஒரு மலை உச்சிலையும் வந்து நின்றுட்டு இருக்காரு. இப்போ அதுக்குள்ள ஹீரோவுடைய தோழன் கார்த்திக்கும் தான் ஆளு கூட பேசி முடிச்சதும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டோம் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கார்த்திக்கோட திரும்பி அந்த இடத்துக்கு வரதுக்கே ரொம்பவுமே தயங்குறாருங்க. நம்மள ஒரு பொண்ணு அடிச்சு அவமானப்படுத்திருக்கா, அவளை திரும்பி பார்க்கணுமான்ற மாதிரியும் அவர் மனசு துடிக்குது. ஆனாலும் அவர் ஃப்ரெண்டு கார்த்திக் கட்டாயப்படுத்தி அடுத்த வாரமோ அதே மலை உச்சிக்கு கூட்டிட்டு போக பழக்கம் போல கார்த்திக்கும் சரோஜாவோ அந்த இடத்துல கொஞ்சம் நெருக்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் பேசாம அங்க இடைவெளி விட்டு தான் வராங்க. ஒரு கடத்துல சரோஜாக்கும் கார்த்திக் கிட்ட நம்ம 2 பேரும் ஒரே பைக்ல போலாமான்ற மாதிரி கேட்க நம்ம சரோஜா ஹீரோயினோட வண்டியில தான் வந்திருப்பாங்க. அப்படி ஹீரோயின் கிட்ட வந்து ஏய் நீ அந்த பிரேமோட பைக்ல வந்துரு, நான் கார்த்திக்கோட பைக்ல போறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து பைக்ல கிளம்புறாங்க. எது இவனோட எல்லாம் நம்ம பைக்ல வரணுமான்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆகி நம்ம ஹீரோவை அந்த மழை இடுக்கிலேயே விட்டுட்டு அவங்க தனியா பைக்கை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இது ஹீரோக்குமே ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா இருக்குங்க. இப்போ அவரும் அங்க இருக்கிற ஒரு ஷேர் ஆட்டோவை பிடிச்சி அப்படியே வந்துகிட்டு இருக்க அப்பதான் வர வழியில நம்ம ஹீரோயினுடைய வண்டி ரிப்பேர் ஆகி அவங்க தள்ளிட்டு போறதையும் பாக்குறாரு. இந்த பொண்ணுக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த இடத்துல ஷேர் ஆட்டோல இருந்து இறங்கி ஹீரோயின் கிட்டையும் வந்து எங்க இன்னும் ரொம்ப தொலைவு தள்ளணுங்க, பைக்கை வேணா நான் தள்ளுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்ப வண்டியை தள்ளிட்டு வந்து ஒரு மெக்கானிக் ஷாப்லயும் நம்ம ஹீரோ நிப்பாட்டுறாரு. அது வரைக்குமே ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டாங்க. இப்போ வண்டி ரிப்பேர் ஆனதும் எங்க வண்டி சரியாயிடுச்சுங்க, இதுக்கப்புறம் நீங்க ஓடிட்டு போலாம், நான் அப்படியே பஸ் பிடிச்சி கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்க ஆனா அங்க நம்ம ஹீரோயின் கொஞ்சம் மனசு மாறி சரி ஓகே உங்க வீடு எங்கன்னு சொல்லுங்க நானே டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பின்னாடி உட்காரவும் சொல்றாங்க. அப்படிதான் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அந்த முதல் நட்பு உருவாயிருக்கும். இப்போ 4வது வாரமோ நம்ம ஹீரோ இந்த கார்த்திக்கோட துணைக்கு வந்திருக்க அப்ப அந்த கார்த்திக் அந்த சரோஜாவோட ரொம்ப நெருக்கமா பேசிக்கிட்டு இருக்காரு. சரோஜா பக்கத்துலயும் நெருங்குறாரு. அதை நம்ம ஹீரோயினும் அங்க பார்த்துட்டு அவங்க 2 பேரும் தனிமையில ஏதோ நெருக்கமா இருக்க போறாங்க போல, இங்க இருந்து எதுக்கு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவானே அப்படின்னு சொல்லி கிளம்பலான்னு பார்க்க அப்ப நம்ம ஹீரோ பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. டே பிரேமே இங்க வாடா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? 2 லவ்வர்ஸ் தனிமையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க பக்கத்துல இப்பதான் ஒட்டின்னு உட்காந்து இருப்பியா? அவங்களுக்குன்னு பிரைவசி எல்லாம் கொடுக்கணும்னு எனக்கு அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் பயங்கரமா திட்டுறாங்க. இப்போ ஹீரோவும் சோகமாகி எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டு தான் இருப்பீங்களா, அவங்கள பார்க்கவே இல்லைங்க, சைட்ல திரும்பி இருந்தேன் அதான் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியும் ஹீரோ சொல்ல அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சும்மா இல்லாம எங்க நீங்க சிங்கிள் தானா அப்படின்ற மாதிரி கேட்க எதுக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியான்ற மாதிரி ஹீரோயின் கோவப்பட இல்லைங்க தெரிஞ்சுக்கதான் கேட்கறன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. உடனே அவங்களும் சிங்கிள் தான், நானே என்ன காதலிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல சரி உங்களை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவான்னு சொல்லி இவங்க 2 பேரும் கொஞ்சம் தனிமையில அவங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு வந்திருப்பாங்கல்ல, அப்படி பக்கத்துல ஒரு பூந்தோட்டம் இருக்குங்க. அந்த இடத்துக்கும் நம்ம ஹீரோயினை ஹீரோ கூட்டிட்டு வராரு. அந்த இடத்தோட அழகை பார்த்தோம் ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நல்லா பேசி நல்ல நண்பர்களாகவும் மாறுறாங்க. எங்க இப்பதான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, நாளைக்கு எங்கன்னா வெளியே போலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. எடு செருப்ப நாய, என்னால வெளியெல்லாம் வர முடியாது, சும்மா உங்க கூட ஃப்ரெண்டா பேசினா வேலையை காட்டுற பாத்தியான்ற மாதிரி கேட்க எங்க சும்மா தாங்க கூப்பிட்டேன், ஏன் என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியே வர மாட்டீங்களான்ற மாதிரி ஹீரோ சோகமா கேட்க எப்பா வரேன், ஆனா 3 கண்டிஷன். முதல் கண்டிஷனே என்ன நீ ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது, 2வது கண்டிஷன் என்ன நீ தொடக்கூடாது, 3வது கண்டிஷன் என்கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசக்கூடாது, ஓகேவான்றங்க? நீங்க சொன்ன 3க்குமே எனக்கு அர்த்தம் புரியலைங்க, நான் சும்மா காபி அடி கூப்பிட்டா நீங்க ஓவரா பேசுனுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்படியே காலங்கள் ஓடுது. ஒவ்வொரு வாரமும் நம்ம கார்த்திக்கோ சரோஜாவோ மீட் பண்ணிக்கிறப்பெல்லாம் ஹீரோயின் மீட் பண்ணி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க எல்லாரும் ஒரு ஆத்துக்கு போயிருக்காங்க. அங்கேயுமே நம்ம சரோஜாவும் கார்த்திக்கும் ஜாலியா தண்ணியில குளிச்சுக்கிட்டு இருக்க அந்த தண்ணியில நம்ம ஹீரோயினும் இறங்குறாங்க. அவங்களுக்கு பக்கத்திலேயே கார்த்திக்கும் சரோஜாவும் ஒன்னா இருக்கிறதெல்லாம் பார்த்து இவங்களுக்குள்ளேயோ ஒரு ஃபீலிங் வருதுங்க. அப்படி கரைக்கு வர ஹீரோயினும் பக்கத்துல நிக்கிறாங்க. அப்போ மெல்ல நம்ம ஹீரோவோட கைகளையும் நம்ம ஹீரோயின் பிடிக்கிற மாதிரி காமிக்க ஆனா அதுக்குள்ள நம்ம கார்த்திக் போலாமான்ற மாதிரி கேட்டுறாரு. இப்ப இவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் கைய பிடிச்சதுனாலேயே நம்ம ஹீரோவால ராத்திரி எல்லாம் தூங்க முடியாம இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு நம்ம கைய பிடிச்சிட்டாலேன்ற மாதிரியும் தான் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் தான் ஃப்ரெண்டு கார்த்திக் கிட்டையும் நான் அந்த பொண்ணை உசுருக்கு உசுரா காதலிக்கிறேன்ற மாதிரிலாம் வெளிப்படுத்துறாரு. கட் பண்ணா கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. இந்த டீ கடையிலையும் இவங்களுடைய நண்பர்கள் சில பேர் கூடுறாங்க.
கார்த்திக் கிட்டயும் வந்து ஏண்டா இவங்க 2 பேரும் நல்லா காதலிச்சு தாண்டா இருந்தாங்க, எதுக்குடா அந்த பொண்ணு அவங்க அண்ணனை வச்சு இவனை அடிக்க விட்டாங்க, பசங்களெல்லாம் கூப்பிட்டியா, அவன் அண்ணனை போய் நம்ம என்னன்னு கேட்டு வருவோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க நண்பர்கள் எல்லாம் கோவப்பட அப்படி அங்க நிறைய பசங்க எல்லாம் சொல்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. இப்ப கதை மறுபடியும் பிளாஷ்பேக்கு போகுதுங்க. எப்ப நம்ம ஹீரோயின் வாண்டடா வந்து ஹீரோவோட கையை பிடிச்சிருப்பாங்களோ அதுல இருந்து அவங்க நம்ம சரோஜாவோட அந்த இடத்துக்கே வரமாட்டாங்க. சரோஜா அடுத்த வாரம் தனியா தாங்க வராங்க. அவ வரலையான்ற மாதிரி ஹீரோ கேக்குறப்போ என்னன்னே தெரியல, கால் பண்ணா கூட எடுக்க மாட்றா, மேபி வீட்ல எதனா பிரச்சனையா இருக்கும், அடுத்த வாரம் வருவான்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் ஹீரோயினை பயங்கரமா மிஸ் பண்றாரு. ஹீரோயினுடைய மொபைலுக்கும் அவர் கால் பண்ணி பாக்குறாரு, அப்பயும் எடுக்கலைங்க. இப்போ அடுத்த வாரம் வருது, அடுத்த வாரமும் நம்ம ஹீரோயின் அங்க வந்த பாடில்ல. திரும்பி நம்ம ஹீரோ கால் பண்றாரு, அவங்க எடுக்க மாட்றாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. கலக்கத்தோடையே தன்னுடைய ஆபீஸ்ல நம்ம ஹீரோ சோகமா உட்காந்துட்டு இருக்க அப்ப தான் கூட வேலை பாக்குற இன்னொரு நண்பன் வந்து டேய் இந்த பொண்ணுங்கெல்லாம் நம்ப முடியாதடா, பாத்தியா அந்த பொண்ணு இப்போ உன்னையே ஏமாத்திட்டா, இப்படிதான் நான் காதலிச்ச பொண்ணு கூட என்னை ஏமாத்திட்டா, பொண்ணுங்களே ரொம்ப மோசம் தான்டா அப்படின்ற மாதிரி ஏடா கூடமா ஹீரோ கிட்ட தான் காதலிக்கிற பொண்ணை பத்தியே தப்பா சொல்றாரு. ஆனா ஹீரோவும் அதை நம்ப மறுக்கிறாரு. அப்படியான ஒரு வேலையில 3வது வாரம் நம்ம ஹீரோ தான் நண்பனோட வர அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. எங்க போன, 2 வாரமா ஆளியே பார்க்க முடியல, போனை கூட எடுக்க மாட்டியான்ற மாதிரி ஹீரோ கோவப்பட ஏண்டா வீட்டுல இருக்கும் போது எதுக்குடா போன் பண்ண, சும்மா போன் பண்ணிக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க, நான் அப்பா கிட்ட மாட்டேன்னா அவ்வளவுதான், ஏன் நானே உங்ககிட்ட வந்து பேச மாட்டானான்ற மாதிரியும் ஹீரோயின் கோவப்பட்டுட்டு அங்கிருந்து கோச்சிட்டு போறாங்க. ஹீரோவுமே பின்னாடி வந்து நீ என் கூட பேசலனால எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என் மண்டையே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் போன் பண்ணேன், தயவு செஞ்சு இது மாதிரி என்னை பார்க்காம மட்டும் இருக்காத, நீ என்னை பார்க்கலன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுன்ற மாதிரியும் ஒரு மாதிரி கண்கலங்கி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க ஹீரோயினும் சிரிக்க ஹீரோவும் சிரிக்க 2 பேருமே பழைய மாதிரி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்றதுனால நம்ம ஹீரோக்கு நிறைய சட்டைகள்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோவோட ஒரு பானிபூரி கடையிலையும் சாப்பிட போக அங்க ஒரு வெள்ளையா இருக்கிற பையன் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. ஹீரோவும் அந்த பையன் யாருன்ற மாதிரி கேட்க என் காலேஜ் சீனியர், காலேஜ்ல இருந்து என்ன லவ் பண்றேன்னு உசுர வாங்குறான் அப்படின்னு அவங்க ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நான் என்னன்னு அவங்க கிட்ட கேட்டு வரேன்னு சொல்லி அந்த பையனையும் ஹீரோ அடிக்க போக ஆனா அந்த பையன் நம்ம ஹீரோவை அடிச்சு உட்கார வச்சிடறான். இதுல ஹீரோயின் முன்னாடியே ஹீரோ மொக்க வாங்குறாரு. ஹீரோயினும் இப்போ ஹீரோக்கு காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு இதெல்லாம் உனக்கு தேவையா, அவன் பார்க்கறதுக்கு பல்கா இருக்கான், நீ எப்படி இருக்க, சரி ஓகே எனக்காக அடி வாங்கினதுக்கு எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லியும் ஹீரோவை போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. நம்ம ஹீரோ இருக்கிற அந்த டீ கடையில நிறைய கூட்டம் சேருது. எல்லாமே அவருடைய தொழிற்சாலையில இருக்கிற நண்பர்கள் தான். ஹீரோட ஆபீஸ்ல ஒரு நண்பன் வேற பொண்ணுங்களை நம்பாதன்னு அட்வைஸ் கொடுத்துருவார் பாத்தீங்களா, அவருமே இப்ப நிகழ்காலத்துல வந்து கண்டிப்பா அந்த பொண்ணு உன்னை ஏமாத்திட்டு தான் போயிருப்பா, அதான் அப்பயே அவளை நம்பாதன்னு சொன்னேன் பாரு, அவ அண்ணன் உன்னை எப்படி அடிச்சிருக்கான்ட்டு, அந்த பொண்ணை சும்மா விடக்கூடாது, இப்பயே அவன் கூட வா, அவ கதையை முடிச்சிடலான்ற மாதிரியும் இவரும் உசுப்பேத்தி விட ஆனா ஹீரோவுடைய நண்பன் கார்த்திக்கும் அவன் பேச்செல்லாம் கேட்காத, அவ ரொம்ப நல்லவ அப்படின்னு ஹீரோ கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப கதை மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் உள்ள போகுதுங்க. ஒரு நாள் வாண்டராவே நம்ம ஹீரோவுடைய ரூமுக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. எங்க வீட்ல யாருமே இல்ல, எங்க வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லியும் நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினுடைய வீட்டு தெருவுக்கு வந்து இறங்க ஆனா அந்த தெருவை பார்த்ததும் அவருக்கு பயம் வந்துருதுங்க. இல்ல நான் உன் வீட்டுக்குள்ள எல்லாம் வரல, உங்க தெருவுல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு வீட்டுல தான் என் சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க மட்டும் என்ன இங்க பாத்துட்டாங்கன்னா ஊர்ல இருக்கிற என் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிடுவாங்க, அவங்களே கஷ்டப்பட்டு இந்த சிட்டில என்ன வேலைக்கு அனுப்பியிருக்காங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் கிளம்புறேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல நானே ஒரு பொண்ணு, நானே உன்னை வீட்டுக்கு கூப்பிடுறேன், நீ ஏன்டா ஓவரா சீன் போடுற, ஒண்ணு இல்லடா வாடா வாடான்ற மாதிரி ஹீரோயின் கெஞ்சி கேட்க ஆனாலுமே நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போய் என்ன ஆளை விட்டுருமா, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேயே ஹீரோ ஓடி வந்துடுறாரு. இது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த சம்பவத்துல இருந்து நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேச வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே என் போன் கால கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி ஹீரோயினோட காலேஜுக்கெல்லாம் வந்து பாக்குறாரு. ஆனா ஹீரோ கிட்ட அவங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. இப்படியே பல வாரங்கள் போகுதுங்க. ஹீரோ ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்ண செய்யறாரு. ஒரு நாள் ஹீரோயினுடைய வீட்டு வாசலுக்கே நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு. தொடர்ந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் வெளியே நிக்கிற நம்ம ஹீரோவையும் ஜன்னல்ல பாத்துட்டு உனக்கு என்னதான் பிரச்சனை, நேத்து ராத்திரியில இருந்து பாக்கல, இந்த இடத்துலயே 12 மணி நேரமா நீ நிக்கிற, இப்போ உன் சொந்தக்காரங்களாம் உன்னை பார்க்க மாட்டாங்களா, இப்போ உனக்கு பயம் இல்லையான்னு கேட்க இப்பதான் எனக்கு புரிஞ்சுது, சாரிடி அன்னைக்கு ஏதோ லூசு மாதிரி பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் அன்னைக்கே உன் வீட்டுக்கு வந்திருக்கணும்டா, இப்ப எனக்கு தைரியம் வந்துடுச்சு, இப்ப வேணா உன் வீட்டுக்கு வரேன்ற மாதிரி சொல்ல இப்ப எங்க வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, மூடிக்கிட்டு இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரியும் அங்க கோவமா பேசுறாங்க. ஹீரோவும் பதிலுக்கு லவ் யூன்னு சொல்றாரு. நீயும் லவ் யூன்னு சொல்லிட்டேனா நான் இங்க இருந்து போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல இப்ப ஹீரோயினும் சுத்தி முத்தி பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன ஹக்கையும் கொடுத்துட்டு அங்க இருந்து போன்ற மாதிரி ஹீரோவை சொல்றாங்க.
இவரும் சந்தோஷ வெள்ளத்துல அங்கிருந்து கிளம்புறாரு. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல தான் நம்ம ஹீரோ அவரோட கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. ஓவர் டைம்லாம் வேலை பார்க்கறாரு. எதுக்குன்னு கேட்டதுக்கு எனக்கு புதன்கிழமை லீவு வேணும்ன்ற மாதிரியும் தான் மேனேஜர் கிட்ட வந்து கேட்க, அப்படி அவங்க ரூம்மேட்ஸ் எல்லாருமே புதன்கிழமை வேலைக்கு போன சமயத்துல நம்ம ஹீரோ தன்னுடைய ரூமுக்கும் வர சொல்றாரு. அவங்களும் வந்த உடனே கொஞ்சம் அமைதியா இரு, கீழ் வீட்டுல ஹவுஸ் ஓனர் இருக்காங்க, நம்ம மேல போயிடலான்னு சொல்லி தான் ரூமுக்கும் கூட்டிட்டு வர. அப்படி ரூமுக்கு வந்ததும் அங்க ரூம்ல யாருமே இல்லைங்க. இவங்க 2 பேரும் தான் தனிமையில இருக்காங்க. ஹீரோயினுக்கும் இவன் நம்மள எதுக்கு கூப்பிட்டான் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு புரியுது. அவங்களும் ஒரு இடத்துல வந்து அமைதியா உட்கார. அப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துலயும் ஹீரோ நெருங்குறாரு. அப்படி இவங்க 2 பேரும் கொஞ்சம் காதலோட சந்தோஷமா இருக்கும் போதோ திடீர்னு கதவு தட்டுற சவுண்டு கேக்குதுங்க. ஹீரோவும் பதறி போறாரு. ஹீரோயினும் அங்க என்ன பண்றதுன்னு புரியல. அந்த ரூம்ல இருக்கிறது ஒரு பாத்ரூமும் ஒரு கிச்சனு, அதை தாண்டி ஹாலு தான். எங்க ஒளியறதுன்னு வேற தெரியல. ஹீரோவோ நான் சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா அங்க கீழ் வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஓனர் பார்ட்டி வந்து நிக்கிறாங்க. என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, கொஞ்சம் சக்கரை கொடுப்பா அப்படின்னு சொல்லியும் அவங்களும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வீட்டுக்குள்ள யாருன்னா வந்தாங்களான்ற மாதிரியும் அப்படியே தேடிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு தெரியும் உள்ள இருக்கிற ஹீரோயினா அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப பாட்டியையும் அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோ அங்க ஒரு பெட் இருக்குங்க. அந்த பெட்டோட சேர்த்துதான் ஹீரோயினை சுருட்டி ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருப்பாரு. அப்படி ஹீரோயினையும் வெளியே வர சொல்ல, போதும்டா இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, உன் வீட்டுக்கு கூப்பிட்டு ஏதோ கள்ளக்காதலி மாதிரி என்ன அவமானப்படுத்திடல, நான் இப்பவே இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்க அங்க இருந்து கோவமா கிளம்புறாங்க. இப்ப மறுபடியும் இவங்க 2 பேருக்கு இடையில சண்டை வருதுங்க. நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்தலான்னு பாக்குறாரு. அவங்க போற பஸ்ல எல்லாம் பக்கத்துல வந்து உட்காந்து சாரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஹீரோயின் வேணுமுன்னே கண்டக்டர் இந்த பையன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறான்ற மாதிரிலாம் சொல்ல, இப்ப அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸே நம்ம ஹீரோவை பஸ்ல இருந்து கீழே இறக்கி விடுறாங்க. கட் பண்ணா கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. நம்ம ஹீரோயினுடைய அண்ணன்லாம் அடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு நண்பன் இருப்பான். அதாவது ஹீரோயினோட அண்ணனுடைய நண்பன். அவனை ஹீரோவுடைய நண்பர்கள் எல்லாம் புடிச்சிட்டு வராங்க. ஏன்டா எங்களுடைய நண்பனை எதுக்குடா அடிச்சீங்கன்ற மாதிரியும் அவங்கிட்ட கேட்க, அப்பதான் அவனுமே நீங்களே சொல்லுங்க, கல்யாணத்துக்கு அன்னைக்கு உங்க தங்கச்சியோட கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு ஒரு பையன் அந்த பொண்ணை கூட்டிட்டு போகணும்னு நினைச்சானா நீங்க அடிப்பீங்களா மாட்டீங்களான்ற மாதிரி கேட்க, ஹீரோவோட நண்பர்களும் அமைதியா இருக்க, ஏண்டா அந்த பொண்ணுடைய விருப்பம் இல்லாம நீங்க கல்யாணம் பண்ணா அப்படிதான்டா கூட்டிட்டு போக வருவான் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. யார் சொன்னா அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு, அந்த பொண்ணே விருப்பப்பட்டுதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறா அப்படின்ற மாதிரியும் அவரு அங்க சொல்றாரு. இது நம்ம ஹீரோக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்குங்க. கட் பண்ணா திரும்பி இந்த பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட சண்டை போட்டுருப்பாரு பாத்தீங்களா, அப்படி ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்கு ஹீரோயினுடைய வீட்டுக்கே அன்னைக்கு ராத்திரி வந்திருக்காரு. டேய் உன்னை யாரும் இங்க வர சொன்னா, நான் இப்பயே சத்தம் போட்டு அப்பாவை கூப்பிடுறேன்ற மாதிரி ஹீரோயின் கத்த வர, என்ன மன்னிச்சிடுறி, தெரியாம ஹவுஸ் ஓனராயா வந்துட்டாங்க, நான் என்னடி பண்ணுவேன், ப்ளீஸ்ன்ற மாதிரியும் ஹீரோ ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் தன்னோட வீட்டுல நம்ம ஹீரோவை ஒரு பெயிண்டிங்கா வரைஞ்சு வச்சிருக்கிறதையும் அவர் பாக்குறாரு. அப்பதான் ஹீரோயின் தான் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்காங்கன்ற மாதிரியும் அவருக்கு தெரியுது. நான் கூட இந்த ஏழை பையனை நீ ஏமாத்திட்ட, வெறும் பயன்படுத்திக்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகப்பட்டுட்டேன். ஆனா இதெல்லாம் பார்க்கும் போது தான் நீ என்ன எவ்வளவு காதலிக்கிறன்ற மாதிரி எனக்கு புரிஞ்சிருக்கு. தயவு செஞ்சு சண்டை மட்டும் போட வேணாம், என் மனசு தாங்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க, இப்ப ஹீரோயினும் சமாதானப்படுத்தி அங்க தன்னோட அறையிலேயே நம்ம ஹீரோவோட ஒன்னா நெருக்கமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க 2 பேருமே அந்த இரவு காதலோட இருக்க, இப்ப இந்த விஷயத்தையும் நிகழ்காலத்துல தன்னுடைய நண்பர்கள் கிட்ட ஹீரோ சொல்றாரு. இப்படியெல்லாம் நான் அந்த பொண்ணு கூட இருந்திருக்கேன்டா, அந்த பொண்ணு எப்படிடா என்னை ஏமாத்திட்டு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிப்பா, அதுவும் அவ விருப்பத்துக்கு, இவன் சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியலடான்ற மாதிரியும் தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ ஃப்ரெண்டு கார்த்திக்கும் எதனா சதி இருக்கும், இவன் சொல்றதெல்லாம் நம்பாதன்னு சொன்னாலும் நம்ம ஹீரோக்கு தப்பா மோட்டிவ் பண்ணுவாரு பாத்தீங்களா ஒரு நண்பன், இந்த பொண்ணுங்களாம் இப்படிதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நான் மறுபடியும் சொல்றேன், பொண்ணுங்கனாலே இப்படிதான், உயிருக்கு உயிரா லவ் பண்ற பையனை ஏமாத்திட்டு போயிடுவாங்க, நீ இப்பயும் அவளை நம்பிக்கிட்டு இருக்காத, உன்னை இப்படி ஆயப்படுத்தி உன்னை ஏமாத்திட்டு உன்னை பயன்படுத்திக்கிட்டு அந்த பொண்ணு இப்போ ஒரு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாள், அந்த கல்யாணம் நடக்க கூடாது, அந்த பொண்ணை நம்ம எதனா ஒண்ணு பண்ணி ஆகணும், இப்பவே நம்ம எல்லாரும் கிளம்புவோம், அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அந்த பொண்ணோட கதையை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, ஆனா ஹீரோவோட ஃப்ரெண்டு கார்த்திக்கும், டேய் அவனுங்க பேச்செல்லாம் கேட்காத, அவன் மைண்டை மாத்த பாக்குறான், நம்ம அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நிதானமா பேசுவோம், பேசி சமாதிக்க வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கார்த்திக் இந்த சரோஜாவை லவ் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அப்படி அந்த சரோஜா இந்த கார்த்திகையே விட்டு போயிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ தான் இந்த கார்த்திகை கூட்டிட்டு வந்து அங்க சரோஜாவை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்லயும் கார்த்திக்கும் சரோஜாவும் உயிர் கூசுரா 2 வருஷமா லவ் பண்றாங்கன்ற உண்மையை உடைச்சி சரோஜாவோட வீட்லயும் பேசி சரோஜாவை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அதை நினைச்சு பார்த்து அந்த நன்றி விசுவாசம் கூட உனக்கு இல்லையடா, நான் உன் ஆளு கூட உன்னை சேர்த்து வச்சேன், இப்ப என் ஆளு என்ன விட்டுட்டு ஏமாத்திட்டு போயிட்டானா, அவ கதையை முடிக்கணும்னு எனக்கு ஓரளவு ஃப்ரெண்டா இருக்கிற இவன் சொல்றான், ஆனா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாம அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, என்ன நண்பன்டா நீ அப்படின்னு சொல்லி கார்த்திக்குடைய சண்டை போட்டுட்டு இப்போ சேரக்கூடாத அந்த நண்பனோட நம்ம ஹீரோ சேர்றாரு. நீ சொன்னதுதான் மச்சான் கரெக்ட், நம்ம எல்லாருமே போறோம், கல்யாணத்தை நிப்பாட்டுறோம், அங்க இருக்கிற அந்த ஹீரோயினோட கதையை அங்கேயே முடிக்கிறோம், என்னை ஏமாட்டினதுக்கு அவளுக்கு அதுதான் முடிவுன்ற மாதிரியும் ஹீரோ முடிவு பண்றாரு. கட் பண்ணா
நம்ம ஹீரோ ஹீரோயினை கடைசியா மீட் பண்ண அந்த நாளை காமிக்கிறாங்க. அதாவது இப்போ கல்யாணம் நடக்குது பாத்தீங்களா, நேத்து ரிசப்ஷன் நடந்திருக்கும். அப்படி முந்தா நாள் நம்ம ஹீரோ அந்த ஹீரோயினை மீட் பண்ணிருப்பாரு. மீட் பண்றப்பவே அவங்க கையில இந்த மருதாணி எல்லாம் வச்சதுக்கான சில தடயங்கள் இருக்குங்க. என்ன வீட்டுல எதனா ஃபங்க்ஷனா மருதாணி எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கன்ற மாதிரி ஹீரோ கேட்க அவங்க முகத்துல பழைய சிரிப்பு இருக்காது. ஏதோ உன்னை மிஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியே அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ கேட்டதுக்கு எதுவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம ஹீரோ கிட்ட கண்ணீர் மல்க நிறைய விஷயங்களை பேசிட்டு நான் உன்னதான் எப்பவுமே காதலிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அப்படி அவங்க அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை அடுத்த நாள் காலையிலயும் வந்து நம்ம ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ண அந்த காலேஜ் சீனியர் பார்த்திருப்பாரு. அப்படி ஹீரோ கிட்டையும் டேய் உன் ஆளுக்கு இன்னைக்கு கல்யாணம் தான் அது கூட தெரியாதான்ற மாதிரி கேட்க அப்பதான் நம்ம ஹீரோ தெரிஞ்சுப்பாரு நம்ம ஆளுக்கு இன்னைக்கு கல்யாணம்னு சொல்லி. அப்படி அந்த ரிசப்ஷனை தடுத்து நிப்பாட்டத்துக்கு தான் நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கு ஓடி இருப்பாரு. ஓடுற வழியில தான் அப்ப அவ கையில இருந்த மருந்தாடி அதுக்காக தானா என்ன காதலிக்கிற மாதிரி காதலிச்சு பயன்படுத்திக்கிட்டு கடைசியில அமெரிக்கா பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறாளன்னு சொல்லி மனசெல்லாம் துடிச்சு இப்ப அந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு வர அப்ப பொண்ணு வீட்டுல இருக்கிற எல்லாரும் பிரச்சனை பண்ண ஒரு கடத்துல பொண்ணுடைய அப்பா கிட்டையும் ஹீரோ வந்து கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி கேட்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோயினோட அப்பாவோ நீ இந்த பையனை காதலிக்கிறியாமான்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அப்போ ஹீரோவோட மூஞ்சி முன்னாடியே ஹீரோயின் நான் உன்னை காதலிக்கலன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுடைய அண்ணன்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை அடின்னு அடிச்சு இப்ப இந்த நிலைமையில ஹீரோ உக்காண்டிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இதையும் இப்ப ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இப்ப அந்த சேரக்கூடான நண்பனோட சேர்ந்து அங்க நம்ம ஹீரோயினோட கதையை முடிக்கிறதுக்கும் கிளம்புறாரு. அப்படி ஹீரோ போற வழியில வேற அந்த சரோஜாக்கு இருக்காங்கல்ல ஹீரோயினோட தோழி அவங்களும் வந்து டேய் நீ அந்த பொண்ணை தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அவ உன்னதான் காதலிக்கிறா, அவசரப்பட்டு எந்த முடிவை எடுக்காதுன்னு சொன்னாலும் அதையும் கேட்காம இப்ப நம்ம ஹீரோ அந்த கல்யாண வீட்டுக்கும் வராருங்க. அங்க வந்து பார்க்கும் போது தான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அந்த கல்யாண வீட்டுல பொண்ணுடைய ரூம்ல இருந்து பொண்ணு தாலி கட்டுறதுக்கே வெளியே வரலையா. ரொம்ப நேரமாவே ரூம் மூடி இருக்கிறதா அங்க இருக்கிற எல்லாரும் அந்த ரூம் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினை போட்டு தள்ள வந்த ஹீரோவுமே என்ன இவ ரூம் கதவை பூட்டிக்கிட்டாளா அப்படின்னு சொல்லி பதறி போறாரு. இப்பதான் ஃப்ரெண்டு கார்த்திகோட சேர்ந்து அந்த ரூமையும் உடைக்க அப்படி அந்த ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அங்க ஒரு பாத் டப் இருக்குங்க. அந்த டப்புக்குள்ள நம்ம ஹீரோயின் அங்க பிணமா இருக்காங்க. ஆமாங்க நம்ம ஹீரோயின் தான் அப்பா கிட்ட ஹீரோவை காதலிக்கிற விஷயத்த முன்னவே சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோயினோட அப்பாவும் யூஸ்வலா எல்லா அப்பாக்கள் மாதிரியும் காதலை புறக்கணிச்சுட்டு நீ அந்த பையனை காதலிக்க கூடாது, நான் சொல்ற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி இல்லைன்னா நான் எதனா பண்ணிப்பேன்ற மாதிரி ப்ரெஷர் போட்டிருப்பாரு. அதனால இவங்க தனக்கு பிடிச்ச வாழ்க்கையும் வாழ முடியாம அப்பா பார்த்த பையனையும் கட்டிக்க முடியாம இந்த முடிவு எடுத்ததாகவும் இப்ப அந்த கோலத்துல ஹீரோயினை பார்த்த உடனே இவ்வளவு போய் நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே என்னடா இதுன்னு சொல்லி ஹீரோவுமே மனசுடைஞ்சு போற மாதிரியும் அட்லாஸ்ட் ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து நம்ம ஹீரோ சாரி கேட்கிறாரு. பதிலுக்கு ஹீரோயினோட அப்பாவும் நான் தான்ப்பா உங்ககிட்ட சாரி கேட்கணுன்ற மாதிரி சொல்ல அவ்வளவுதாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரோட காதல் பிரிஞ்சு போற மாதிரியும் ஹீரோ ஹீரோயினோட நினைப்பிலேயே வாழ்ற மாதிரியும் ரொம்ப சோகத்தோட இந்த படத்தோட கதை முடியுது. ஒரு 3 செகண்ட் போதும் காதலை சொல்றதுக்கு. ஆனா அது சொன்னதுக்கு அப்புறம் பல போராட்டங்களை காதலர்கள் சந்திக்கணும். அவங்க வீட்லயும் சரி சமூகத்திலயும் சரி அதை சந்திக்க ரெடியா இருக்கிறவங்க மட்டும் தைரியமா காதலிங்க அப்படின்ற ஒரு மெசேஜை சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much.